நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கணும். மற்றவங்களைப் போல இருக்க முடியாது. பாவம் செய்து கொண்டு உலக சிற்றின்பத்தில் வாழ்ந்து கொண்டு நானும் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லி கொண்டு இருக்க முடியாது. வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொன்னால் அவங்க பரிசுத்தமா இருக்கணும், நீதி நேர்மையா நடக்கணும், வேத வசனத்தின்படி இருக்கணும். வெளிச்சத்தில் இருக்கிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். அதற்கு நம்ம அர்ப்பணித்து கொண்டு இப்ப யோசித்து பாருங்க, நான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுகிறேனா என்பதாக யோசித்து பாருங்க. எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்க, ஆனா வாங்குவதில்லை. ஏனென்னா நான் வெளிச்சத்தின் பிள்ளை. எல்லாருமே இந்த மாதிரி மதுபானம் போதை வசுக்கு அடிமையா இருக்கிறாங்க, நான் அதை செய்வதில்லை. என்றால் இயேசுவாகிய வெளிச்சம் எனக்குள் இருக்கிறது. எல்லாருக்குள்ள பெருமை, பொறாமை, சண்டை, குடும்பத்தில் பிரிவினை காணப்படுகிற நாங்க அப்படி இருப்பதில்லை. அன்பு, சமாதானம், ஐக்கியம், இந்த மாதிரி ஏன் வெளிச்சத்தின் பிள்ளை வித்தியாசத்தை காண்பிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமான்னு யோசித்து பாருங்க. அப்படி இல்லாவிட்டால் இன்றைக்கு உள்ளத்தில் ஆழமாய் பதித்து, இயேசுவே உம்முடைய வெளிச்சம் எனக்குள்ள வரணும், நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ளணும்னு அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்கும் பொழுது அநேகர் அதை நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆண்டவரே, நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ள அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய வெளிச்சம் எனக்குள் பிரகாசிக்கட்டும், என் வாழ்க்கை முழுவதும் பிரகாசிக்க அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.